சமஸ்கிருதம் செத்துவிட்டதாம். இப்படி பிதற்றி இருப்பது வேறு யாருமல்ல, நம்முடைய துணை முதலமைச்சர். ஆம், தமிழகத்தின் தற்போதைய அறிவுஜீவி உதயநிதி ஸ்டாலின் தான். துணை முதல்வர் ஐயா, கண்டிப்பாக நீங்க சமஸ்கிருதத்தை சாக விட மாட்டீங்க. காரணம், நீங்க உட்பட உங்க குடும்பமே சமஸ்கிருதத்தை நம்பிதானே இருக்கு. நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க, சமஸ்கிருதம் இல்லாமல் இந்த நாடு வேண்டாம். உங்க வீடு ஏங்குமா? ஒரு துணை முதலமைச்சருக்கு தெரிதல் இல்லை, புரிதலும் இல்லை. எங்க தலையெழுத்து? உங்களை போன்ற ஆளுமைகள் எங்களுக்கு கிடைத்தது. சரி, துணை முதலமைச்சருக்குத்தான் மொழி அறிவில்லை, அவருக்கு எழுதி கொடுத்தவர்களுக்கும் அதே நிலைதானா? வெட்கக்கேடு. உங்க தாத்தா கருணாநிதி என்பது சுத்த தமிழ் பெயரா? ஒரிஜினல் வடமொழி, ஒரிஜினல் சமஸ்கிருதம், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கருணை, கருணா என்பதெல்லாம் வடமொழி சொற்கள். இந்த கருணை, கருணா என்பதற்கு இணையான தமிழ் சொற்கள் இரக்கம், அன்பு போன்றவைகள். அதுபோல நிதி என்பது தமிழ் சொல் அல்ல. சங்கநிதி, பத்மநிதி என்பது குபேரனின் செல்வங்கள். நிதி என்பது சுத்தமான சமஸ்கிருத சொல். நிதி என்பதற்கு சரியான தமிழ் சொற்கள் கருவூலம், சேமிப்பு, புதையல் போன்றவைகளை சொல்லலாம். இப்படி பார்க்கும்போது உங்க தாத்தா கருணாநிதி, நீங்க உதயநிதி, உங்க வாரிசு இன்பநிதி, இதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல, தமிழ் பெயர்கள் அல்ல, சுத்தமான வடமொழி பெயர்கள், சமஸ்கிருத பெயர்கள். உங்க தாத்தா இதெல்லாம் தெரியாமலா உங்களுக்கு எல்லாம் பெயர் வைத்திருப்பார்? அவருக்கு எல்லாம் நன்கு தெரியும். இது வடமொழி பெயர்தான், வடமொழி சொல்தான், இது சமஸ்கிருத பெயர்தான் என்பது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிந்து ஏன் வைத்திருக்கிறார்? உங்க அப்பா ஸ்டாலினை சமஸ்கிருதம் இல்லாமல், சமஸ்கிருத எழுத்து இல்லாமல் எப்படி அழைப்பது சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கட்சியின் சின்னம் உதயசூரியன். சூரியன் என்ன தமிழ் சொல்லா? சுத்த சமஸ்கிருத வார்த்தை. சூரிய நமஸ்காரம் என்பது வடமொழியில் பிரபலமான ஒரு மந்திரம். சூரியனை குறிப்பிடும் சுத்த தமிழ் சொற்கள் ஞாயிறு, கதிரவன், ஆதவன், பரிதி, அனலி, வெய்யோன், பகலவன் போன்ற ஏராளமான சொற்கள் இருக்கின்றன. உதய சூரியன் என்பது சமஸ்கிருத வார்த்தை. உங்க பாட்டி தயாளு அம்மையார் பெயர் தயாளு என்பது தமிழ் பெயர் அல்ல, அதுவும் சமஸ்கிருத பெயர்தான். தயாளு என்பதற்கு இரக்கம், அன்பு போன்ற தமிழ் சொற்கள் இருக்கின்றன. சுலபமாக கிருஷ்ணனை கிருட்டினன் என்றும், புருஷோத்தமனை புருடோத்தமன் என்றும், விஷ்ணுவை விட்டுனு என்றும், பீஷ்மரை வீட்டுமன் என்றும், யுதிஷ்டிரனை யுதிட்டிரன் என்றும், அஸ்வத்தாமனை அசுவத்தாமன் என்றும் மாற்றிவிட்டால் சமஸ்கிருதம் செத்துவிடுமா என்ன? இதுபோல ஸ்டாலினை, முஸ்தபாவை, ரஹீமை, ஜவாஹரில்லாவை, மஸ்தானை, இனிகோ இருதயராஜை, கிறிஸ்துமஸை, முஸ்லிமை, ஜேம்ஸை மாற்றி காட்டுங்கள். பிறகு சமஸ்கிருதத்தை சாகடிக்கலாம். நேர்களே, நம் வழக்கில் இருக்கும் அநேக சொற்களை நாம் தமிழ் சொற்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் பிறமொழி சொற்கள். தமிழோடு அவைகள் இரண்டர கலந்துவிட்டன. நாம் இன்றும் அவைகள் தமிழ் சொற்கள் என்றே கருதி கொண்டிருக்கிறோம். இந்த சொற்கள் தமிழுடன் ஐக்கியமாகிவிட்டது. அதே போல சமஸ்கிருத எழுத்துக்களும் தமிழோடு, தமிழ் மொழியோடு ஐக்கியமாகிவிட்டது. தமிழ் மொழியில் 247 எழுத்துக்கள் இருந்தாலும்
சில எழுத்துக்களுக்கான உச்சரிப்புகள் தமிழில் இல்லை. ஆகவே அந்த எழுத்துக்களை வடமொழியில் இருந்து, சமஸ்கிருதத்திலிருந்து நாம் எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறோம். இதுதான் உண்மை. மேடையில் ஏறிவிட்டால் வெட்டி பேச்சு பேசுவது சரியில்லை. நேயர்களே, இனி அடுத்தொரு பதிவில் இதுபோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.